வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். அசாம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குவஹாத்தியில் சுமார் 5450 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடக்கி வைக்க உள்ளார். இந்திய சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் நாட்டிற்கு சிறப்பான சேவைகளை வழங்கியுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்திய சுற்றுலா மேம்பாட்டுக் கழகத்தின் 60வது ஆண்டை கொண்டாடும் வகையில் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காரைக்கால் வருகிறார். காரைக்கால் நகராட்சி திடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைக்க உள்ளார். திரு அமித்ஷாவின் வருகையொட்டி காரைக்கால் நகரம் முழுவதும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை சார்பில் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் வீட்டுக் கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் அமைப்பதன் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு மாதாக்கோவில் வீதியிலுள்ள போஸ்கோ மன்றம், ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு புதுச்சேரி மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய பெருங்கடல் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டியில் சென்னை எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா நெதர்லாந்தை 93 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.